சில கதைகளை கேட்டா உங்க மனசுக்கு பிடிக்கும். அப்படி உங்க மனசுக்கு பிடிக்கிற கதையா பெண் பணியே விலகாதே இந்த கதை இருக்கும். சோ கதையை கேளுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வெண்பனியே விலகாதே. அத்தியாயம் 2. கல்லூரியின் விடுமுறை நாள் என்பதால் அர்ஜுன் படிக்கும் கல்லூரியில் சில விடுதி மாணவர்களை தவிர யாரும் கல்லூரியில் இல்லை. செண்பா, மாலதி இன்னும் சில பெண்கள் மட்டும் பெண்கள் விடுதியில் இருக்க, அர்ஜுன், சந்துரு அவர்களோடு இன்னும் 10-20 மாணவர்கள் மட்டும்தான் ஆண்கள் விடுதியில் இருந்தனர். அர்ஜுனுக்கு குத்து சண்டை என்றால் மிகவும் பிடிக்கும். குத்துச்சண்டை வீரனான அர்ஜுன் தன் நண்பன் சந்திரவிற்காகத்தான் கூடைப்பந்து விளையாட்டில் சேர்ந்தார். மச்சான், எங்க பாரு, உனக்கு பாக்ஸிங் தான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ இருக்கிற 6 அடி ஹைட்டுக்கும் ஜிம் பாடிக்கும் நின்னுகிட்டே பேஸ்கெட்ல பால போட்டுருவ. எனக்காக பேஸ்கெட் பால் விளையாடி நேஷனல் லெவல் சர்டிபிகேட்டோ இல்ல இன்டர்நேஷனல் லெவல் சர்டிபிகேட்டோ வாங்கி கொடுத்துடுடா. அது மட்டும் போதும். அந்த சர்டிபிகேட்டை வச்சு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையோ வாங்கி அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் என் மாமன் கையில கொடுத்து என் மாமன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிப்பேன்டா பிளீஸ் என்று கெஞ்சி கேட்டு கண்ணீர் விட்டு அழுத தன் நண்பனுக்காக பாஸ்கெட் பால் வீரனாகவும் மாறியிருந்தான் அர்ஜுன். திருமணம் முடிந்து கல்லூரிக்கு திரும்பிய அர்ஜுன், மச்சான் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு பசங்களை கூட்டிட்டு கிரவுண்டுக்கு வா, நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் என்று அர்ஜுன் சொல்ல, டேய் என்னடா சொல்ற, நீ இருக்கிற மனநிலைமையில இப்போ பிராக்டிஸ் அவசியம்தானா என்றான் சந்துரு. சொன்னதா செய்டா என்று தன் நண்பனிடம் சொல்லிவிட்டு விளையாட்டு மைதானத்திற்கு சென்ற அர்ஜுன் வெறி பிடித்தவன் போல விளையாடி கொண்டிருந்தான். அவன் விளையாடுவதை பார்த்த ஜூனியர் மாணவர்கள் அனைவரும் சந்துருவிடம், என்ன சீனியர், அர்ஜுன் சீனியர் ஃபயரா விளையாடிட்டு இருக்காரு, இந்த தடவையும் கப்பு நமக்கு தான் போலியே என்று சொல்ல, ஆமாடா ஆமா, கப்பு நமக்கு தான், நீங்க இப்படியே வாய் பேசிட்டு நின்னுட்டு இருங்க, போய் பிராக்டிஸ் பண்ணுங்கடா என்று ஜூனியர் மாணவர்களை விரட்டி விட்டு அர்ஜுனின் பக்கம் சென்றான் சந்துரு. டேய் அர்ஜுன், யார் மேலேயே இருக்க கோபத்தை எல்லாம் இங்க பால் மேல காட்டிட்டு இருக்க, வாடா முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம், நீ விளையாடுனது போதும் என்று சந்துரு சொல்ல, நீ போ நான் வரேன் என்றான் அர்ஜுன். அர்ஜுன் சொன்னா கேளு, வா என்று விடாப்பிடியாக சந்துரு நிக்க, நீ போன்னு சொல்றன்ல என்று சிம்ம குரலில் அர்ஜுன் சீர, சந்துரு எதுவும் பேசாமல் அங்கு போடப்பட்டிருக்கும் பார்வையாளர் இருக்கையில் சென்று அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து வெறுவையில் குளித்து கைக்குட்டையில் முகத்தை துடைத்தவாறே சந்துருவின் பக்கம் வந்து அமர்ந்தான் அர்ஜுன். சென்பா மேல இருந்த கோபம் வெறியெல்லாம் தீந்துடுச்சா என்றான் சந்துரு. இப்போ சென்பா எங்க இருப்பா என்று அர்ஜுன் கேட்க, நான் வரும்போது அவளை லைப்ரரியில பார்த்தேன் என்றான் சந்துரு. உடனே அர்ஜுன் எழுந்தவன் நூலகத்தின் பக்கம் சென்றார். டேய் எங்கடா போற, இருடா நானும் வரேன் என்றவாறே சந்துருவும் அவன் பின்னே எழுந்து ஓடினான். ஆத்திரத்துடன் நூலகத்தின் பக்கம் சென்றவன் வேக எட்டுக்களோடு அங்கு புத்தகம் படித்துக் கொண்டு அமர்ந்திருந்த செண்பாவின் பக்கம் சென்றான். அவள் கையில் இருந்த புத்தகத்தை வாங்கி வீசி எறிந்த அர்ஜுன் செண்பாவின் முன்னால் இருந்த மேசையின் மீது இரு கைகளையும் ஊன்றி அவன் முன்னே குனிந்தவன், என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல என்றான். அர்ஜுனை ஒரு கணம் பார்த்துவிட்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு புத்தகத்தை எடுத்த செண்பா புத்தகத்தை படிப்பதற்காக திறக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, பைத்தியக்காரன் போல தெரியுதா என்று சீறிய அர்ஜுன் அவள் கையில் இருந்த அந்த புத்தகத்தையும் வாங்கி எறிய, எழுந்த செண்பா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது, உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றவ மாதிரி தெரியுதா என்றாள் திமிராக. இங்க பாரு, உண்மையை சொல்லு, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுன என்றான் கோபத்தை அடக்கியபடி தன்மையாக அர்ஜுன். அர்ஜுனின் விழிகளை பார்த்த செண்பா, நான் என்ன பண்ணுன என்று கேட்க, நீ என்ன பண்ணல, உன் வயித்துல வளர்றது ஏன் குழந்தைன்னு பொய் சொல்லி இந்த தாலியை என் கையால கட்டிக்கிட்டே, அது ஏன்னு கேட்ட, ஏன் இப்படி பண்ணுனன்னு கேட்ட, பதில் சொல்லுடி என்று
அவள் கழுத்தில் இருந்த தாலியை தூக்கி காட்டியபடி அர்ஜுன் கேட்க, என்ன அர்ஜுன் இப்படியெல்லாம் சொல்ற? நிஜமாலுமே என் வயித்துல விழுறது உன் புள்ளதானே? இந்த விஷயத்துல நான் போய் சொல்வேனா என்றாள் செண்பா. இங்க பாரு, என் ஆத்திரத்தை கிளப்பாத. என் விரல் நுனி கூட உன் மேல பட்டதில்ல, அப்புறம் எப்படி புள்ள என்று அர்ஜுன் கேட்க, அர்ஜுனின் கேள்விக்கு முறைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்துவிட்டு செண்பா அங்கிருந்து சென்றுவிட, ஹேய், நான் பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போனா என்னடி அர்த்தம் என்று கத்திக்கொண்டே அர்ஜுன் அவள் பின்னால் செல்ல, அவன் எதிரே வந்த சந்துரு அர்ஜுனை பிடித்து நிறுத்தி, மச்சான், இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுடா, என்னன்னு விசாரிப்போம் என்றான். ஆற போடுற விஷயமாட இது? இவனால என் அம்மா கிட்ட என்னால பேசவே முடியல. காலையில இருந்து 20 தடவை கால் பண்ணிட்டேன். என் கால் அவங்க அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க என்றான் அர்ஜுன் ஆதங்கமாக. இதை கேட்டுக்கொண்டிருந்த சந்துரு, வேணும்டா, உனக்கு நல்லா வேணும். அவ அதையும் இதையும் சொன்னப்பவே உன் கழுத்துல நான் தாலி கட்ட முடியாது, எவனும் கொடுத்த பிள்ளைக்கு நான் அப்பனாக முடியாதுன்னு சொல்லி இருந்தா இவ்ளோ பிரச்சனையும் வந்திருக்காதுல்லடா என்று சந்துரு சொல்ல, அடுத்த கணம் சந்துருவை அறைந்திருந்தான் அர்ஜுன். டேய், என்ன இடம் அடிக்கிற என்று கன்னத்தில் கை வைத்தபடி சந்துரு கேட்க, தென்பா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு சில்லடா, இனி ஒரு தரம் அவளை பத்தி அப்படி பேசாத என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் அங்கிருந்து நகர்ந்தான். தன் அறைக்கு சென்ற அர்ஜுன் அவன் அறை குளியல் அறையில் சவரை திறந்துவிட்டு அதன் கீழ் நின்று கொண்டான். குளித்து முடித்து அர்ஜுன் வெளியே வரவும் சந்துரு ஐஸ் பேக்கை கன்னத்தில் வைத்தபடி உள்ளே வரவும் சரியாக இருந்தது. சந்துருவை ஒரு கணம் பார்த்துவிட்டு உடை மாற்றியவன் தன்னுடைய பைக் சாவியை எடுத்துக்கொண்டு, சந்துரு, வெளியே போயிட்டு வரலாவா என்று அர்ஜுன் சந்துருவை அழைக்க, நான் எங்கேயும் வரல என்றான் சந்துரு கொஞ்சம் கோபத்தோடு. வாமச்சி என்று அவனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு போன அர்ஜுன் மனம் போன போக்கில் வண்டியை செலுத்தினான். அவன் இருக்கும் மனநிலைக்கு இந்த பயணம் அவனுக்கு தேவைப்பட்டது. போகும் வழியில் எல்லாம் செண்பாவின் நினைவுகள் தான் அர்ஜுனுக்கு. செண்பா அர்ஜுன் படிக்கும் கல்லூரியில் என்ஜினியரிங் 2வது ஆண்டில்தான் வந்து சேர்ந்தார். 2வது ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வெல்கம் டே என்ற விழாவை ஏற்பாடு செய்து அவர்களை வரவேற்பார்கள். அந்த நாளில் ராகிங் கூட நடக்கும். கல்லூரியின் ஆடிட்டோரியத்தில் அந்த விழா நடந்து கொண்டிருக்க, விழா முடிந்து அனைவரும் கிளம்பிவிட செண்பாவும் அங்கிருந்து கிளம்ப எழுந்தவள் ஒரு கும்பலிடம் மாட்டிக்கொண்டாள். செண்பாவும் கல்லூரிக்கு புதுவரவை என்பதால் அவளை ஆடச் சொல்லியும் பாடச் சொல்லியும் ஒரு கும்பல் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்த செண்பா சந்திரவோடு நிற்கும் அர்ஜுனையும் அவனின் 6 அடி உயரத்தையும் கட்டமஸ்தான உடலையும் காந்த கண்களையும் நுனி நாக்கின் ஆங்கிலத்தையும் ட்ரிம் செய்யப்பட்ட தாடி மீசையையும் டக்கிங் செய்யப்பட்ட பேண்ட் சட்டை எல்லாம் பார்த்துவிட்டு அவனை அந்த கல்லூரியின் பேராசிரியன் என்று நினைத்து கொண்டு தன் முன்னே இருந்த மாணவர்களிடம், என்ன என்ன நீங்க ரொம்ப ராகிங் பண்றீங்க, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா என் மாமா கிட்ட நான் சொல்லிடுவேன். என் மாமா இந்த காலேஜ்ல தான் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர்கிட்ட உங்களை சொல்லி அப்புறம் உங்களை ஒரு வழி பண்ணிடுவேன், பாத்துக்கோங்க என்று செண்பா மிரட்ட, அவள் முன்னே இருந்த ஆண்களின் ஒருவன், ஏய், இவ மாமா இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸராண்டா, நாம இதோட நிறுத்திக்கிறது தான் நல்லது, எதுவும் வம்பாயிட போகுது மச்சி என்று சொல்ல, அப்படிங்கிற என்ற இன்னொரு இளைஞன் செண்பாவிடம் தன்மையாக, நீ போமா தங்கச்சி என்று சொல்ல, கேன பயிலுக நல்லா ஏமாந்துட்டானுங்க என்று இதழுக்குள் சிரித்தபடி அந்த மாணவர்களை பார்த்து, அந்த பயம் இருக்கட்டும் என்று ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்துவிட்டு அங்கிருந்து செண்பா நகரப்போக, கொஞ்சம் இருமா என்றான் அந்த கூட்டத்தில் இருந்த இன்னொரு மாணவன். செண்பாவும் நின்றவள், என்ன என்று கேட்க, ஓ மாமா,
அதான் அந்த ப்ரொஃபசர் பேரு என்ன என்று கேட்க, ஐயோ, என்ன இவனுக்கு பேரெல்லாம் கேக்குறானுங்க என்று யோசித்த செண்பா, எங்க கிராமத்துல மாமா பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால நீங்க எல்லாரும் இங்க வாங்க என்று அவர்களை அழைக்க, அவர்களும் செண்பாவின் பக்கத்தில் எழுந்து கூட்டமாக வந்தார்கள். அதோ பாருங்க, ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் போட்டு நிக்கிறாரே, அவர்தான் என் மாமா ப்ரொஃபசர் என்று மெதுவான குரலில் செண்பா சொல்ல, செண்பா சொன்னதை கேட்ட ஆண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஒன்றாக சத்தமாக சிரிக்க, இவனுங்க என்ன பயத்துல லூஸ் ஆகிட்டானுங்களா, இப்படி சிரிக்கிறானுங்க என்று செண்பா நினைத்து கொண்டிருக்க, அந்த ஆண்களில் ஒருவன் அர்ஜுன் என்று அழைக்க, சந்துருவோடு பேசிக் கொண்டிருந்த அர்ஜுனும் இவர்களை திரும்பி பார்த்து, என்னடா என்று கேட்க, இங்க வாய என்றான் ஒருவன். இதை பார்த்து கொண்டிருந்த செண்பாவோ, ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் போல என்று உள்ளுக்குள் பதறினாள். அர்ஜுனும் அங்கு மாணவர்களின் பக்கத்தில் வர, டே அர்ஜுன், நீ எப்ப ப்ரொஃபசர் ஆன என்று ஒருவன் கேட்க, என்னடா உளர்ற என்றான் அர்ஜுன். இந்த பொண்ணு தாண்டா சொன்னா நீ ப்ரொஃபசர்னும் இந்த பொண்ணுக்கு நீ மாமானும் என்று ஒருவன் சொல்ல, செண்பாவை பார்த்தான் அர்ஜுன். இந்த பொண்ண சொன்னா என்று அர்ஜுன் கேட்க, ஆமாடா இந்த பொண்ணுதான் என்றான் அங்கிருந்த ஒருவன். திரு திருவென்று முழித்துக் கொண்டிருந்த செண்பாவை பார்த்த அர்ஜுன், உன் பேர் என்ன என்று கேட்க, செண்பா என்றாள் செண்பா. ஃபர்ஸ்ட் இயரா என்று அர்ஜுன் கேட்க, செகண்ட் இயர் என்றாள் செண்பா. இப்போது அர்ஜுன் தன்னோடு படிக்கும் சக மாணவர்களை பார்த்தவன், ஏய், இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்டையும் ராகிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்க, மச்சி செகண்ட் இயரா இருந்தாலும் புது வரவுதானே என்றான் ஒருவன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா என்று சொன்ன அர்ஜுன் செண்பாவை பார்த்து, நீ போமா என்று சொல்ல, செண்பாவும் அங்கிருந்து நகர, செண்பா என்று அழைத்தான் அர்ஜுன். அர்ஜுனின் அழைப்பை கேட்டு நின்று திரும்பியவள், இனி எங்க யாரு உன்ன ராகிங் பண்ணாலும் பாக்ஸர் அர்ஜுன தெரியும்னு சொல், சரியா என்று சொல்ல, ஓகே என்று சொன்ன செண்பா மின்னலென அங்கிருந்து மறைந்து விட்டாள். அடுத்த நாள் அந்த கல்லூரியில் குத்துச்சண்டை போட்டி நடந்தது. அதில் அர்ஜுன் எப்பொழுதும் போல கலந்து கொண்டான். கூடவே செண்பாவும் கலந்து கொண்டாள். செண்பாவை குத்துச்சண்டை போட்டியில் பார்த்த அங்கிருந்த மாணவர்கள் அவளின் ஆவேசமான அடிகளை பார்த்துவிட்டு அதன் பின் செண்பாவின் பக்கம் திரும்புவதே இல்லை. செண்பாவின் பக்கம் செல்வதற்கே பயப்பட்டனர். செண்பாவும் பாக்ஸர் என்பதால் அர்ஜுனின் பெயரை உபயோகிக்கும் சூழ்நிலை அவளுக்கு வரவில்லை. அர்ஜுன் படிப்பில் கெட்டிக்காரன், விளையாட்டிலும் திறமைசாலி, பார்ப்பதற்கும் சினிமா பட நடிகர்களைப் போல அழகாக இருப்பான். அவனை கல்லூரியில் இருக்கும் எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். அர்ஜுனை காதலிக்க நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு காதல் கடிதத்தோடு அவனை துரத்தும் பெண்கள் ஒரு பக்கம் என்றால், இந்த அர்ஜுன் எப்படா நம்ம காலேஜை விட்டு கிளம்புவான், ஒரு ஃபிகர் கூட நம்ம பின்னாடி வரமாட்டேங்கிறாளுங்க, தேடி தேடி அவன் கால்லயே போய் விழுறாளுங்க. இந்த அர்ஜுன் காலேஜை விட்டு கிளம்புற நாளுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவன் கிளம்புற நாளு தாண்டா நமக்கு திருவிழா என்று அர்ஜுன் அந்த கல்லூரியை விட்டு கிளம்பும் நாளுக்காக காத்திருக்கும் ஆண்கள் கூட்டம் ஒரு பக்கம். இது எல்லாவற்றையும் விட எந்த பெண்ணாவது தன்னிடம் காதல் கடிதம் கொடுத்து காதலிக்கிறேன் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு காதல் எல்லாம் தப்பு, இது எல்லாம் வேண்டாம், அப்பா அம்மா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ என்று அறிவுரை சொல்லும் அர்ஜுன் இன்னொரு பக்கம். இப்படி காலேஜே கலகலவென்றுதான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஆனால் அர்ஜுனை காண ஊட்டிக்கு வந்து விடுவாள் அர்ஜுனின் தாய். அர்ஜுனுக்கு அந்த ஊட்டியில் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருந்தது. அங்குதான் அவனின் தாயும் தந்தையும்
மாதந்தோறும் 15ஆம் தேதியானால் வந்து விடுவார்கள். அர்ஜுனும் அந்த 15ஆம் தேதி மட்டும் அவனுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு சென்று விடுவான். ஒவ்வொரு முறை அவனை காண மீனாட்சி வரும்போதெல்லாம் போன மாத 16ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 14ஆம் தேதி வரை நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் ஒப்பிப்பான் அர்ஜுன். அர்ஜுனுக்கு அவன் தாய் என்றால் மிகவும் பிடிக்கும். மீனாட்சி தன் ஒரே ஒரு மகன் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். தன் மகனிடம் தாயை போலல்லாமல் நண்பியை போல நட்பாக பழகுவாள் மீனாட்சி. அர்ஜுனின் தாயை அவன் நண்பன் சந்துருவுக்கும் மிகவும் பிடிக்கும். அப்படி ஒரு நாள் அர்ஜுனின் நண்பனான சந்துரு, டே அர்ஜுன், நீ ரொம்ப கொடுத்து வச்சு வேண்டா, உங்க அம்மா எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க என்று அவன் சொல்ல, மிஸ்ஸஸ் மீனாட்சி சுந்தரம் இப்ப மட்டும் இல்ல, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இப்படித்தாண்டா. என் மேல ஒரு முறை கூட அவங்க கோபப்பட்டதே இல்ல. ஒரு முறையாவது அவங்க என் மேல கோபப்படணும், அத நான் பாக்கணும்னு ஆசையா இருக்குடா என்று அர்ஜுன் அவன் நண்பனிடம் சொல்லி இருக்கிறான். அர்ஜுனின் அம்மா கோபத்தை பார்ப்பதற்காக காத்திருந்தவன் இன்று நடந்த சம்பவத்தால் கோபத்தோடு வெறுப்பையும் சேர்த்து அவனை கடைசியாக பார்த்து விட்டு போன அவன் தாயின் அந்த பார்வை அவன் உள்ளத்தை மொத்தமாக உடைத்திருந்தது. உடைந்து போன உள்ளத்தோடு வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த அர்ஜுனின் கண்கள் கலங்கியது. இதற்கெல்லாம் காரணமான செண்பாவின் மேல் கோபமாகவும் ஆத்திரமாகவும் வந்தது அர்ஜுனுக்கு. வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த அர்ஜுன் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கியவன் வெறி பிடித்தவன் போல கத்தினான். அவன் கத்தியதை பார்த்து அவனோடு இருந்த சந்துரு மிரண்டுதான் போனான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துற என்றான் சந்துரு. அம்மா என்ன தப்பா நினைச்சிருப்பாங்கல்லடா மச்சான் என்று நடு ரோட்டில் மண்டியிட்டு அமர்ந்து கத்தி அழுதான் அர்ஜுன். அந்த சாலையில் போவோர் வருவோர் எல்லாம் அர்ஜுனை வேடிக்கை பார்த்து கொண்டே செல்ல, டே அர்ஜுன், என்னடா இப்படி பண்ற நீ? எழுந்திருச்சு வாடா, நம்ம ஹாஸ்டலுக்கு போவோம் என்று சந்துரு சொன்னதும் கண்களை துடைத்தபடியே உணர்வுகளற்ற விழிகளோடு எழுந்தவன் தன் பைக்கில் ஏறி அமர்ந்து வண்டியை கல்லூரி நோக்கி திருப்பியவன், ஏறுடா என்றான். சரி மச்சான் என்று சந்துரு அந்த வண்டியில் ஏறுவதற்குள் அர்ஜுன் உயர் வேகத்தில் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். டேய், நான் இன்னும் ஏறவே இல்லடா என்று நடு ரோட்டில் சந்துரு கத்தியதெல்லாம் காற்றில்தான் கரைந்து போனது. அர்ஜுன் நேரே கல்லூரிக்கு சென்றவன் குத்துச்சண்டை பயிற்சி செய்யும் இடம், நூலகம், பெண்கள் ஹாஸ்டல் என எல்லா பக்கமும் செண்பாவை தேடியவன் உணவிருந்தும் உணவு விடுதியில் இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றான். அங்கு செண்பா மட்டும் தனியாக அமர்ந்திருக்க அவளின் பக்கம் சென்றவன் அவளின் கையை பிடித்து இழுத்து சென்று சுவரில் சாய செய்தவன் அவளின் கழுத்தை நெரித்தான். எதுக்குடி எதுக்குடி ஏன் இப்படி பண்ண என்று அர்ஜுன் கேட்க, செண்பா அர்ஜுன் தன் கழுத்தை பிடித்திருக்கும் அந்த நிலையிலும் திமிராகத்தான் அவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தார். அர்ஜுன் செண்பாவின் கழுத்தை பிடித்திருப்பதை பார்த்துவிட்டு அங்கு வேலை செய்யும் ஆட்கள் அர்ஜுனின் பக்கம் வர, செண்பாவின் பார்வை அர்ஜுனை இன்னும் வெறியேத்த அவளின் கழுத்தில் கிடந்த தாலியை ஒரு கணம் பார்த்தவன் அவளின் கழுத்தை நெரித்திருந்த அவனின் கையை எடுத்துவிட்டு செண்பாவின் பின்னந்தலையை ஒரு கையால் பிடித்தவன் அவளின் இடையை ஒரு கையால் பிடித்து கொண்டு அவளை பின்னோடு நெருக்கி அவளின் இதழை வன்மையாக சிறை செய்தான். அதை பார்த்த அர்ஜுனை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த அந்த விடுதியின் வேலையாட்கள் எல்லாம் அதிர்ச்சியில் அப்படியே நின்றுவிட்டனர். ஆனால் செண்பாவோ முகத்தில் எந்த புணர்ச்சியும் இல்லாதவளாய் கண்களை இருக்க மூடிக்கொண்டு அவனிடமிருந்து விலகவும் எந்த முயற்சியும் எடுக்காமல் அப்படியே நின்றிருந்தாள். அவளின் இதழ்கள் காயமாகும் வரை முத்தத்தால் அவளை தண்டித்துவிட்டு அவன் விலக அவளின் இதழில் வழிந்த ரத்தம் அவனது இதழிலும் இருந்தது. ஒரு டிஷ்யூவை எடுத்து அவன் இதழில் இருந்த ரத்தத்தை துடைத்தவன், போதுமா இல்ல இன்னும் ஏதாவது செய்யணுமா என்று அவள் மேலிருந்த துப்பட்டாவை எடுத்து அவன் வீசிவிட்டு, இதுக்காகத்தானே பொய் சொல்லி
என் கையால உன் கழுத்துல தாலிய வாங்கிட்ட என்று அர்ஜுன் கேட்க, அவன் வீசி எறிந்த துப்பட்டாவை ஒரு கணம் பார்த்த செண்பா அவனை பார்த்து கேலியாக சிரித்தவள், உன் புத்தி இதத்தான் யோசிக்கும், இப்படித்தான் யோசிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்கேயே இங்கேயே இப்பவே எல்லாத்தையும் முடிச்சுக்கிறியா, இல்ல வேற எங்கும் போலாமா என்று அக்னி சிந்தும் விழிகளோடு அவனை பார்த்து செண்பா கேட்க, அவள் சொன்னதில் அதிர்ந்து போன அர்ஜுன், என்ன தாண்டி வேணும் உனக்கு என்றான். கீழே கிடந்த துப்பட்டாவின் பக்கம் சென்று அதை எடுத்து போட்டுக்கொண்ட செண்பா அர்ஜுனின் அருகில் வந்து, எனக்கு என்ன வேணும்னா கேட்ட, உன் உயிர் வேணும், கொடுப்பியா என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டாள். செண்பா உணவு விடுதியின் வாயிலை கடக்கும் போது அவள் எதிரே சந்துரு வர, சந்துருவை பார்த்தும் பார்க்காதது போல் செண்பா அங்கிருந்து சென்று விட்டாள். ஆனால் சந்துரு செண்பாவையும் அவள் உதட்டில் வழியும் ரத்தத்தையும் பார்த்தவன் தன் நண்பனின் பக்கம் சென்றான். அர்ஜுன், என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்க, செண்பாவ அடிச்சிட்டியா என்று அர்ஜுனின் எதிரே நின்று சந்துரு கேட்க, அப்பொழுதுதான் கவனித்தான் சந்துரு அர்ஜுனின் உதட்டில் இருந்த ரத்தத்தை. என்ன நடந்திருக்கும் அங்கு என்று சந்துருவால் யூகிக்க முடிந்தது. அடுத்த நிமிடம் அர்ஜுனின் கண்ணம் பழுத்திருந்தது. அர்ஜுனை அடித்து விட்டான் சந்துரு. என்னடா பண்ணி வச்சிருக்க என்று சந்துரு கேட்க, கண்களை மூடித்திருந்த அர்ஜுன், என்னால முடியலடா அதான் என்று சொல்ல, முதல்ல இங்கிருந்து போலாம் என்று அர்ஜுனின் கைப்பிடித்து இழுத்து போனான் சந்துரு. உதட்டில் காயத்தோடு விடுதிக்கு அவளின் அறைக்கு வந்த செண்பாவை பார்த்து அதிர்ந்து போன மாலதி அவளது மெத்தையில் அமர்ந்திருந்த செண்பாவின் அருகில் வந்து அவளின் தாடையை நிமிர்த்தி கன்றி போயிருந்த செண்பாவின் ரத்தம் வழிந்த உதட்டை பார்த்தவள், என்னடியாச்சு என்று கேட்க, மாலதிக்கு பதில் சொல்லாமல் அமைதியாயிருந்தாள் செண்பா. ஹே, நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்லாம இருந்தா என்னடி அர்த்தம் என்று மாலதி கேட்க, தன் முன்னே நின்றிருந்த நண்பியை இடையோடு கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் செண்பா. செண்பா, எதுக்குடி எதுக்குடி இப்ப அழுற, என்னடி ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு என்று செண்பாவோடு சேர்ந்து மாலதியும் அழ ஆரம்பித்து விட்டாள். சிறிது நேரம் அழுத செண்பா மாலதியை விட்டு விலகி கண்களை புறங்கையால் துடைத்து கொண்டவள், நான் ஏண்டி அழணும், அழமாட்டேன், அந்த அர்ஜுன் தான் அழணும், அவனை அழ வைப்ப என்றாள். செண்பா, எனக்கு பயமா இருக்குடி என்றாள் மாலதி. ஏண்டி பயப்படுற, எதுக்கு பயப்படுற, பயந்துட்டே இருந்தா பழி வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ என்றாள் செண்பா. என்றாள் மாலதி. இதே சமயம் தோட்டத்தில் அர்ஜுனோடு அமர்ந்திருந்த சந்துருவோ, மச்சான், உன் கோபம் எனக்கு புரியுதுடா, ஆனா நீ பண்ணுனது தப்புடா, கோபத்துல எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாதான் இருக்கும், பொறுமையா இருப்போம், அப்படி அந்த செண்பா என்னதான் பண்றான்னு பாப்போம் என்று சந்திர சொல்ல, என்னால பொறுமையா இருக்க முடியுமான்னு தெரியலடா, அவளை பார்த்தாலே கோபம்தான் வருது என்று அர்ஜுன் சொல்ல, அவ வயித்துல இருக்க பிள்ளைக்கு நீதான் அப்பான்னு செண்பா சொல்லும் போது நீ ஏன் அமைதியா இருந்த, அவ கழுத்துல நீ ஏன் தாலிய கட்டுனேங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும் மச்சான், நேத்து வரைக்கும் நீ அவளை விரும்பிட்டு இருந்தடா என்று சந்துரு சொல்லிவிட்டு அவன் பக்கத்தில் அமர்ந்திருந்தவன் எழுந்து அர்ஜுனின் சட்டையை விலக்கி அர்ஜுனின் இடது மார்பை தொட்டு காட்டி, இங்க பாரு, நல்லா பாரு, செண்பான்னு அவ பேரை பச்சை குத்தி இருக்க என்று சொல்ல, அவளை விரும்பி அவ பேரை பச்சை குத்துனத நினைக்கும் போது அருவருப்பா இருக்குடா, ச்சே, அவ எல்லாம் ஒரு பொண்ணா என்றான் அர்ஜுன். நல்லா இருக்குடா உன்னோட நியாயம், அவ உன் மேல பழிய போடும்போது எதுவுமே சொல்லாம அவ உண்மை சொல்ற மாதிரி வாய மூடிட்டு இருந்துட்டு
இப்போ உன் அம்மா உன்கிட்ட பேசலன்னு அதுவும் இப்போதான் செண்பா சொன்னதெல்லாம் பொய்ன்னு உன் மண்டையில உரைக்குதா? இதோ பார், இன்னும் 3 மாசம் தான் இருக்கு நம்ம காலேஜ் முடிய. சோ இந்த 3 மாசமும் என்ன நடந்தாலும் அமைதியா இரு. பாத்துக்கலாம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி செண்பாவும் சீக்கிரமா சிக்குவா. அப்போ பாத்துக்கலாம் என்றான் சந்துரு. அடுத்த நாள் காலை அர்ஜுன் குத்து சண்டை போட்டிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். மச்சான், எப்பவும் போல நீதான் இன்னைக்கு ஜெயிக்க போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா என்று அர்ஜுனின் முன்னே சென்று சந்திர சொல்ல, சந்துருவை முறைத்தான் அர்ஜுன். என்ன ஏண்டா முறைக்கிற? வாழ்த்து சொன்னது ஒரு குத்தமாடா என்றான் சந்துரு. அர்ஜுன் எதுவுமே பேசாமல் முன்னே செல்ல அவனோடு நடந்தான் சந்துரு. அந்த கல்லூரியிலிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி வேறொரு கல்லூரியில் குத்துச்சண்டை போட்டி நடக்கவிருக்க அர்ஜுனும் சந்துருவும் அங்கே சென்றனர். தன்னோடு போட்டியிட்ட பல வீரர்களை ஜெயித்து வெற்றி வீரனாய் மேடையில் நின்று கொண்டிருந்தான் அர்ஜுன். அப்போது அர்ஜுனின் பக்கம் வந்த நடுவர், சாரி அர்ஜுன், போட்டி இன்னும் முடியல. இன்னும் நீங்க ஒரு போட்டியாளரோட போட்டி போடணும். அதுல நீங்க எதிராளிய தோற்கடிச்சாதான் நீங்க வெற்றியாளர் என்று நடுவர் சொல்ல, ஓகே சார், நோ ப்ராப்ளம், வர சொல்லுங்க, ஐ அம் ரெடி என்றான் அர்ஜுன். அர்ஜுன் பார்வையாளர்களின் முன்னே திரும்பி தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பவர்களை பார்த்து கையசைத்துக் கொண்டிருக்க அர்ஜுனின் பார்வை அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த சந்துருவின் மேல் விழுந்தது. மேடையை பார்த்து அதிர்ந்தபடியே எழுந்தான் சந்துரு. சந்துருவை புருவம் சுருங்க பார்த்த அர்ஜுன் அவன் பார்வை போன திசையை நோக்கி திரும்பினான். சந்துருவின் முகத்திலிருந்த அதிர்ச்சி இப்பொழுது அர்ஜுனின் முகத்திலும் இருந்தது. அர்ஜுனின் முன்னே குத்து சண்டையிட அவனோடு போட்டியிட நின்றிருந்தது செண்பா. இதே அதிர்ச்சியில்தான் சந்துருவும் இருந்தார். இந்த பொண்ணு மாசமா இருக்குன்னு சொல்லுச்சு, அப்புறம் எப்படி இங்க என்று சந்துரு யோசித்துக் கொண்டு இருக்க, மேடைக்கு வந்த அம்பையர் இருவரையும், அர்ஜுனையும் செண்பாவையும் அருகில் அழைக்க அர்ஜுனும் செம்பாவும் அம்பையரின் பக்கம் வந்தனர். அம்பையர் நடுவிலும் அவரின் வலது புறத்தில் அர்ஜுனும் இடது புறத்தில் செண்பாவும் நின்று இருந்தார்கள். போட்டியும் ஆரம்பமானது. சென்பா பாக்ஸிங் பிளேயர் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த போட்டியில் சென்பா எப்படி? யோசித்துக் கொண்டே அர்ஜுன் நிற்க, அவன் முன்னே நின்றிருந்த சென்பா அவனை அடிக்க ஆரம்பித்திருந்தான். சென்பா அடித்த முதல் அடியிலேயே அர்ஜுன் காற்றில் பறந்து கீழே விழுந்தான். அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்தது சென்பாவின் முதல் அடி. இன்னும் என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மக்களே. நன்றி.